அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரிய அலுவல் சாரா உறுப்பினர் திருநம்பி ஆதிசிவன். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த சமுதாயத்துல நம்ம வாழ்றதுக்கோ, நம்மளுடைய பேரை நிலைநாட்டுறதுக்கோ நிறைய போராட்டங்களோ, வழிகளையோ கடந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இந்த சமூக ஊடகங்கள்ல 500 பேர் பார்க்கக்கூடிய லைவ்ல இந்த ஜிகே மெமரிஸ்ன்ற அந்த கவினிலா, காயத்ரி அந்த லெஸ்பியன்ஸ் 2 பொண்ணுங்களுமே வந்து நம்மளுடைய பாலினத்தை ரொம்ப அவதூறா ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அதுல வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லெஸ்பியன்ஸுக்கும் டிரான்ஸ்மெனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்திருக்க பதில் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாடி மீச வச்சிருந்தா டிரான்ஸ்மென்னு, தாடி மீச இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது லெஸ்பியன்ஸ் அப்படின்னா. இந்த அவங்க கொடுத்திருக்க அந்த பதில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தவறா பட்டது. அதை நான் போய் கேட்டேன். அதாவது நான் அதே லைவ்லயே உட்காந்து நான் கேட்கிறேன் அவங்க கிட்ட. நீ உங்களுக்கு வந்து திருநம்பிய பத்தி என்ன தெரியும்? இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நீங்க இவ்வளவு ஈஸியா இந்த மாதிரி பதில் சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க எனக்கு கொடுத்திருக்க பதில் வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுலயே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. அம்மா அந்த ஸ்வேதா பாப்பா கேட்டே இருக்காங்க பாரு. காயக்கா டிரான்ஸ்மெனுக்கும் லெஸ்பியனுக்கும் என்ன வித்தியாசம்? ஷார்ட்டா சிம்பிளா ஒரே வேர்ட்ல சொல்லுங்க. ஒரே வேர்ட்ல. ஒரே வேர்டு. டிரான்ஸ்மெனுக்கும் லெஸ்பியனுக்கும் உள்ள ஒரே வேர்டு. அவங்க தாடி மீச வச்சிருப்பாங்க, நாங்க தாடி மீச வச்சிருக்க மாட்டோம். மீதி எல்லாம் சேம் தான். அதை நான் போய் கேட்டேன். அதாவது நான் அதே லைவ்லயே உட்காந்து நான் கேட்கிறேன் அவங்க கிட்ட. நீ உங்களுக்கு வந்து திருநம்பிய பத்தி என்ன தெரியும்? இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நீங்க இவ்வளவு ஈஸியா இந்த மாதிரி பதில் சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க எனக்கு கொடுத்திருக்க பதில் வந்து என்ன மதுரை மதுரை மனிதன் சொல்லியிருக்கீங்கல்ல, எல்லாரும் அப்படிதான் புடுங்குறாங்க. என்ன எங்களுக்கு மட்டும் வழி இல்லை. எல்லா சராசரி ஆண் பெண் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்குதான். டிரான்ஸ்மென்னுக்கு மட்டும் தான் கஷ்டம், லெஸ்பியனுக்கு மட்டும் தான் கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் மனுஷன் கஷ்டப்பட்டு தான் முன்னேறிட்டு இருக்கான். புரியுதா? இரு, அதை படிச்ச பதில் சொல்லுவோம். டிரான்ஸ்மென்னை பத்தி என்ன தெரியும்னு நீங்க இவ்வளோ ஈஸியா சொல்றீங்க. இந்த சமயத்துல ஒரு டிரான்ஸ்மென் வெளியே வரணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு நிறைய டிரான்ஸ்மென்களை தெரியும். நான் அவள் சொல்லிக்கிறேன், நிறைய டிரான்ஸ்மென்களை தெரியும். நிறைய 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 டிரான்ஸ்மென் ஃப்ரெண்ட்ஷிப்போட நாங்க இருக்கோம். இப்ப லாஸ்டா போன ப்ரைடுலயுமே எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ நடக்கும்போது கூட எங்களுக்கு ஆதரவா இருந்தது எல்லாமே நிறைய டிரான்ஸ்மென் பசங்க தான் எங்களுக்கு நிறைய ஆதரவா இருந்தாங்க. அதனால எங்களுக்கு நாங்க டிரான்ஸ்மெனை யாரையும் நாங்க தப்பு சொல்லல. எங்க கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப ப்ராப்பரா ஒரு ஆணா மாறுபட்ட பிறகு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சேர்ந்து அவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு வீடுல வாடகைக்கு எடுக்கணும்னா கூட ஒரு புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி அவங்களால வீடு வாடகைக்கு எடுக்க முடியும். 100% இல்ல, 1000% அவங்களுக்கு வீடு கிடைக்கும். ஆனா எப்படி ஐடி கிரியேட் பண்ணி வந்து கேக்குறோம்னு எங்களுக்கு தெரியும். இருமானி, எங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் நாங்க 2 பேருமே பிறப்பால் பெண்ணாகவே இருந்து கடைசி வரைக்கும் பெண்ணாகவே இருக்கோம். தோற்றமும் எங்களுக்கு பெண்ணாகவே இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வீடு கிடைக்கிறதோ இல்ல வெளியோ பாக்குறவங்களுக்கோ யாருக்கா இருந்தாலும் நாங்க ஒரு ஆக்வர்டா தெரிவோம். பிகாஸ் நாங்க 2 பேருமே பொண்ணு. யாருமே தப்பு கிடையாது. டிரான்ஸ்மென்னும் தப்பு கிடையாது, லெஸ்பியனும் தப்பு கிடையாது, கே தப்பு கிடையாது, திருநங்கைகள் தப்பு கிடையாது, யாருமே தப்பு கிடையாது. அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழ விடுங்கன்னு தான் நாங்களுமே போராடுறோம். இதுல வந்து டிரான்ஸ்மென்னு டிரான்ஸ்மென்ஸ் விசஸ் லெஸ்பியன் அந்த மாதிரிலாம் மனசுதான். இப்ப ஒரு நிமிஷம், டிரான்ஸ்மென்னா மாறவங்க எவ்வளவு கஷ்டம்னு சொல்றீங்களா? அதுல கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஒரு பொண்ணு ஆணா மாறுவாங்க. புரியுதா? அது எனக்கு கஷ்டம் தான், நான் எனக்கு வலிக்கும் தான், எனக்கு முளைய கட் பண்ணும் போதோ எனக்கு வந்து கீழே எது பண்ணும் போதோ எனக்கு எல்லாம் வலிக்கும் தான், ஒரு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணும்போது வலிக்கும் தான் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மாறுவாங்க. புரியுதா? அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். கஷ்டம் சொல்ற அவங்களே ஈஸி தான் சொல்றாங்க. ஒரு டிரான்ஸ்மெனே எங்களுக்கு வந்து மாறுறது எங்களுக்கு சந்தோஷம், இதுல எப்ப நாங்க அர்த்தப்படுவோம்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்க. நீதான் தற்கூரித்தனமா இங்க ஒரு சின்ன விஷயத்த போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற. நாங்க எங்களுக்கு நடந்ததுனால சில தற்கூரித்தனமா இருக்கிற டிரான்ஸ்மெனுக்கு உதாரணம் ஒருத்தவங்க தான் சொல்லி சொன்னோம். எல்லா டிரான்ஸ்மெனையும் சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் இங்க எதுக்கு வந்தியோ அந்த வேலை நடக்காது, போயிட்டே இருவாரு சேனலுக்கு. போலனா போய் அங்க இன்னைக்கு எப்படி பேசுற, நீ எப்படி பேசுற கவினிலா? அது உன் ஸ்டைல், இது என் ஸ்டைல். கவி சூப்பர், இப்படியே பேசு, அப்பதான் குட் வியூஸ் போகும். ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் கவி, அவ சூப்பரா பேசுறா. வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபுல்லா. அவங்க வந்து ஒரு நல்ல தாய் வயிற்றுல பிறந்திருந்தா இந்த மாதிரிலாம் யாருமே பேசவே மாட்டாங்க. அந்த மொழையா இருப்ப அந்த மாதிரி ரொம்ப கேவலமா கொச்சையா பேசியிருக்காங்க. நம்மலாம் நீட்டா வந்து டீசெண்டா சொல்லுவோம், டாப் சர்ஜரி பண்ணோம், யூட்ரஸ் பண்ணோம்,
பாட்டம் சர்ஜரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இவங்க ரொம்ப கேவலமா, ரொம்ப கொச்சப்படுத்தி இப்போ அவங்க லெவல்ல நம்மளும் இறங்கி பேசிடலாம். பட் ஆனா நான் இருக்கிற ஒரு பொறுப்புக்கு என் வீட்ல என்ன அப்படி வளர்க்கல. ஒருத்தவங்கள வல்கரா பேசு அப்படின்ற அளவுக்கு எங்க வீட்ல என்ன வளர்க்கல. பட் ஆனா என்னால பேச தெரியும். நான் பேச வேண்டான்னு விட்டுருக்கேன். அந்த 2 பொண்ணுங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சர்ஜரி பண்ணிட்டு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃபே செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இந்த சமூகத்துல திருநம்பிங்கிற அடையாளத்தை நிலைநாட்டுறதுக்கு நம்ம எவ்வளவோ போராட்டங்களோ, எவ்வளவோ வழிகளோ கடந்து வந்துட்டு இருக்கோம். இன்னமும் போராடிட்டு இருக்கோம். அதாவது இந்த ஜிகே மெமரிஸ் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மசோதாவை நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த திருநர் சட்ட மசோதா வந்து எங்க மேல அதிகமா அழுத்தம் கொடுத்தா கூட, நாங்க வந்து இங்க கர்ண கொலை பண்ணிக்கிறோம்னு சொல்லி கூட நாங்க கர்ண கொலை பண்ணிக்கிறோம். ஆனா நீங்க அந்த மாதிரி வரமாட்டீங்க. என்ன நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணிடுவீங்க உங்க லைஃப. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா உங்க எக்ஸ் அவங்க பேர் என்ன? சுமித்ரா. சுமித்ரா அவங்க லெஸ்பியன் சொல்லி வெளியே வந்தீங்க. நிறைய இன்டர்வியூ கொடுத்தீங்க. நிறைய வீடியோஸ் போட்டீங்க. லைவ்ல உட்காந்து ரொம்ப வல்கரா தான் அதுலயும் பேசிட்டு இருந்தீங்க நிறைய பேரை. சரின்னு சொல்லிட்டு விட்டா அப்பவுமே நாங்க எதுவுமே கண்டுக்கல எதுக்கு அப்படின்ட்டு. ஆனா அவங்க இன்னைக்கு ஒரு வேற ஒரு லைஃப பார்த்துட்டு போகலையா? ஆனா நாங்க எங்களால அந்த மாதிரி போக முடியாது. அப்புறம் இன்னொன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? நீங்க சொல்ற மாதிரிதான் அந்த பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இந்த ட்ரௌசர் போட்டுக்கிட்டு வந்த சமுதாயம். எம்மா நாங்க வந்து சும்மா வரலம்மா. எங்க உணர்வுகளுக்கு நாங்க மரியாதை கொடுத்து நாங்க வந்து இப்படி மாறி உட்கார்ந்துருக்கோம். ஏன் ஒன்னால அந்த சர்ஜரி பண்ண முடியுமா? உன்னால நாங்க ஃபேஸ் பண்ற எல்லா ப்ராப்ளத்தையும் உன்னால ஃபேஸ் பண்ண முடியுமா? ஒரு திருநம்பியோட வாழ்க்கையில சாதாரண சின்ன அடிப்படை விஷயமா இருந்தாலும், ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நாங்க தங்குறதுக்கு சேஃபான இடமா இருந்தாலும் சரி, எங்களுக்குன்னு சொல்லி எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நாங்க எங்களுடைய கவர்மெண்ட் ப்ரூஃப நாங்க மாத்தனா கூட எவ்வளோ ப்ராப்ளம் ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்க வந்துட்டு இருக்கோம். அவ்வளோ ஈஸியா நீங்க எங்க ஜெண்டர் ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. இன்னொரு விஷயம் இல்லாம இந்த மதன் திவ்யா அவங்களுடைய ப்ராப்ளம்ல கூட நீங்க இந்த பார்ட்னரா இருக்காங்களே, இந்த பேர் என்ன காயோ, அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப வல்கரா பேசி நிறைய பேர் என்கிட்ட அந்த வீடியோ எல்லாம் கொடுத்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி பர்சனல் ப்ராப்ளம்ல நம்ம தலையிடக்கூடாது, ஸோ என்னன்னு முழுசா கேட்காம நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு உங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட, லெஸ்பியன்ஸுக்கும் டிரான்ஸ்மெனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நீங்க கொடுத்த விளக்கம் ரொம்ப கேவலமான ஒரு விளக்கமா கொடுத்துருக்கீங்க. இதுக்கு வந்து நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. நீங்க எப்படி வந்து இந்த திருநம்பிகளை பத்தி என்ன தெரியும்னு ஈஸியா சொல்றீங்க? இந்த சமுதாயத்துல நாங்க வெளியே வர்றது எவ்வளவு கஷ்டம், நாங்க ஸ்டே பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம், நாங்க ஒர்க்குக்கு போறது எவ்வளவு கஷ்டம். நீங்க சர்ஜரி பண்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸியா நினைக்கிறீங்க எல்லாத்தையும். சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடியும் சரி, சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் சரி, நீங்க இப்படி இருந்தாலும் உங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும் உங்களை ஏத்துக்குருவாங்க. இந்த அவங்க எக்ஸ ஏத்துக்கிட்டாங்க பாருங்க. பேரண்ட்ஸ் ஏத்துக்கிட்டு ஒரு பையன் ஏத்துக்கிட்டு மேரேஜ் பண்ணி வாழ்றாங்க. நாளைக்கு உங்களையும் ஏத்துக்கலாம். இப்போ உங்க கூட லைஃப் பார்ட்னரா இருக்காங்களே காயத்ரி, அவங்களையும் ஏத்துக்கலாம். ஆனா எங்களை வந்து நாங்க இப்படி எங்க உணர்வுக்கு மரியாதை கொடுத்து போய் நிக்கிற நாங்களே வந்து என் பேரண்ட்ஸ் ஏத்துக்கல, இந்த சமுதாயம் ஏத்துக்கல, எல்லாம் எங்களை புறக்கணிக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எங்க பெத்தவங்களும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்க அவங்க கிட்டே பேசி எவ்வளோ வந்து நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஆஹ் நீங்கெல்லாம் வந்து உண்மையிலே சொல்றேன், லெஸ்பியன்ஸ் நீங்க உங்க இடத்துல இருந்துக்கோங்க, நாங்க எங்க இடத்துல இருந்துக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேம்மா. லெஸ்பியன் சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணிக்கிட்டு பேண்ட் செட்டை ட்ரௌசரை நீங்க போட்டுக்கிட்டு இதுல வந்து மக்கள் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இதுல யார் திருநம்பி யார் லெஸ்பியன் அப்படின்னு தெரியாம உங்ககிட்ட எல்லாம் வந்து கேள்வி கேட்கிறாங்க. இதுல வந்து கேவலம் உங்க சப்ஸ்கிரைப் அவங்கலாம் ஒரு விமனானே எனக்கு தெரியல. அவங்களாம் ஒரு நல்ல விமனானே தெரியல. இதுல உங்களை சப்போர்ட் வேற. ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க பண்ற விஷயங்கள்லாம். உங்களுக்கு நல்லா வந்து ரீச் ஆகணும்னு நினைச்சா எவ்வளவோ விஷயம் இருக்கு. உங்க பர்சனல் வாழ்க்கையை எடுத்து போடுங்க. உங்க பெட்ரூம்குள்ள நடக்கிறத எடுத்து போடுங்க. என்னத்துக்கு நீங்க எதுக்கு நீங்க தேவையில்லாம வந்து எங்களுடைய கம்யூனிட்டி அசிங்கமா பேசி ஒரு 500 பேர் பாக்குறாங்க லைவ். உங்களை மாதிரி நாங்க உட்காந்துக்கிட்டு லைவ்ல உட்காந்துட்டு ஐயோ கோல் கொடுங்க, சூப்பர் ஷாட் கொடுங்க, கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி நாங்க வாங்கல. நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களை மாதிரி சும்மா உட்காந்துட்டு நாங்க யாரும். சரி, இன்னொரு முறை நான் எப்பவுமே உங்களுக்கு நான் வார்ன் பண்ண விரும்பல. ஆனா கண்டிப்பா நான் இதுக்கான ஆக்ஷன் எடுப்பேன்.
கண்டிப்பா இதுக்கான ஆக்ஷன் எடுப்பேன். மதன் திவ்யா பிரச்சனை வந்தப்ப நீங்க அங்க மதனை நீங்க பேசுனீங்க. நான் அப்பவே இறங்கி உங்களுக்கு ஏதாவது சரியான ரிப்ளை குடுத்துருக்கணும். நான் அப்பவும் குடுக்கல, வேண்டாம். பர்சனல் அப்படின்ற மாரி நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா, இப்ப நான் கண்டிப்பா என்னுடைய பசங்க இருக்காங்க. என்னோட டிரான்ஸ்மென் பசங்களுக்கும் நான் அவங்களுக்காக நின்னு பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்காக நெறைய இடத்துல போராடிட்டு இருக்கேன். என்னுடைய பாலினத்துக்காகவும். நீங்க பேசுனது தனிநபர் ஒருத்தர பத்தி பேசல. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். கவினிலா, ஆ காயத்ரின்னு சொல்லி நான் வந்து உங்கள பேசுறேன்னு வைங்க. அது உங்கள மட்டும் தான் சாரும். இந்த லெஸ்பியன்ஸ்களே இப்படித்தான்டா, அதுங்கலாம் அப்படிதான் அப்படின்னு நான் பொதுவா சொன்னேன்னா, கண்டிப்பா எல்லாரையுமே அது குறிக்கும். நீங்க வந்து மதன மைண்ட்ல வச்சுட்டு பேசுனேன்னு நீங்க என்ட்ட சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த மதன்ற ஒரு பேர் எடுத்திருக்கணும். நீங்களும் மதவனும் உறவாடும்போது உங்களுக்கு வந்து தெரியாது. டிரான்ஸ்மென் இதெல்லாம்ன்னு. இன்னைக்கு உங்க 2 பேத்துக்கு சண்டைன்றதுனால அவர மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா டிரான்ஸ்மென்னையும் நீங்க பேசுவீங்க. இது நான் மதனுக்காகவும் நான் சேர்த்து சப்போர்ட்ல தான் வருவேன். ஏன்னா, ஒரு திருநம்பிக்கை ஒரு பிரச்சனைனா, எல்லா திருநம்பியும் நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டு தான் வருவோம். அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. ஒரு கருத்த எடுத்து வச்சிருந்தீங்க. நல்ல ஒரு பாயிண்ட்டுன்னு. அது வந்து என்னன்னா, இப்போ பிரைட் மந்த்ல பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க, நெறைய டிரான்ஸ்மென் வந்து எனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் வந்து எனக்கு வந்து நெறைய பேர் ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுக்கு நெறைய சப்போர்ட் இருக்கு அப்படின்னு. அவங்க சொல்ற மாரி உண்மதான். அதாவது சர்ஜரி பண்ணிக்கிறது எங்களுக்கு எப்படா வந்து எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நாங்க இப்படி இருக்கக்கூடிய ஆளே இல்லையே! எங்களுக்கு இப்படி இருக்கவே பிடிக்கலையே! அப்படின்னு சொல்லி, ஒரு வேதனையில அருவருப்பா எங்கள நெனச்சு, ஐயோ! இதெல்லாம் இது பண்ணா தான் நாங்க நிம்மதியா இருப்போம் அப்படின்னு நெனச்சு தான், நாங்க போய் சர்ஜரி பண்ணிக்கிறோம். சர்ஜரி பண்ணிட்டு வீட்ல போயிட்டு தலாணிய போட்டு தூங்குறதோ, லைவ்ல உட்கார்ந்து சூப்பர் சாட் குடுங்கன்னு கை தட்டுற வேலையும் இல்ல. அறுத்து போட்டோமா, அடுத்து என்ன வேலை? போ வேலைக்கு தேடி போ. அதுல ஒரு சில பேர்லாம் வந்து ரெஸ்ட் கூட எடுக்க முடியாது. 2 மாசம், 3 மாசம் கம்ப்ளீட் பெட் நம்ம இது ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஆனா, அந்த ரெஸ்ட் கூட நாங்க எடுக்காம, எங்களோட வேலைய நோக்கி தான் நாங்க போயிட்டு இருப்போம். உங்கள மாரி லைவ்ல உட்கார்ந்துகிட்டு, காலையில இருந்து நைட் வரைக்கும் லைவ்ல உட்கார்ந்துகிட்டு, அ இந்த வேலையெல்லாம் நீங்க பண்றீங்க. ஆனா, இதுல நீங்க வளர்றதுக்கு எங்கள ஏன் டாமினேட் பண்றீங்க? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அந்த லைவ்ல கூட கேட்கிறேன். நான் இந்த மாரி வெல்ஃபேர் போர்ட் மெம்பரு. சோ நீங்க என்கிட்டயே இந்த மாரி அதுலயும் நீ என்னை தற்குறின்னு வேற சொல்ற. ம். உனக்கெல்லாம் என்ன தெரியும் நீ என்னைய தற்குறின்னு சொல்ற? நாங்க எவ்ளோ பிரச்சனைய ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். நான் ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருக்கேன். நீ என்ன தற்குறின்னு சொல்ற. நீலாம் இப்போ வந்து இந்த போய் யூடியூப்ல உட்காந்து ட்ரெண்ட் ஆவோம். இத வச்சு நம்ம 4 காசு பார்ப்போம். வீட்ல வந்து சோறு ஆக்குறத, குழம்பு வைக்கிறத, தலை சீவுறத, பொட்டு வைக்கிற வீடியோ எடுத்து போட்டு பணம் சம்பாதிக்கிற நீ, என்ன தற்குறின்னு சொல்ற? ம். நான் உண்மையிலே சொல்றேன். நான் அந்த ஒரு பொறுப்புல இருக்கிறனால தான் நான் ரொம்ப பேசாம போயிட்டு இருக்கேன். ஆனா, நான் கண்டிப்பா வந்து இதுக்கு சரியான பதிலடி நான் குடுப்பேன். தற்குறின்னு சொன்னது ஒண்ணு. இன்னொன்னு என் கம்யூனிட்டிய கேவலமா பேசுனது ஒண்ணு. இந்த 2க்கும் சேர்த்து சரியான பதிலடி உன் மேல எடுத்து வைப்பேன். மதனுக்கு நீ வந்து என்னலாம் பிரச்சனை குடுத்துட்டு இருக்கியோ, கம்ப்ளைண்ட்லாம் குடுக்குறியோ, லீகலா போறேன்றியோ, நானும் லீகலா போறேன்மா. நானும் லீகலா போறேன். இன்னொன்னு வந்து ரொம்ப ஜென்யூனா நான் அதுல வந்து சிஸ்டர்ன்னு சொல்லி தான் அவன்ட்ட பேசியிருந்தேன். வேணா ஸ்கிரீன்ஷாட் வேணா நான் அதுல ஆட் பண்றேன் பாரு. சிஸ்டர் ஏன் சிஸ்டர் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டதுக்கு தற்குறின்ற. ஒரு மரியாதை குடுக்கணும் அப்படிங்கிறது கூட உங்க வீட்ல உனக்கு பேரண்ட்ஸ் சொல்லி தரலையா? என்ன வளர்ப்பு உன்னையெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க? கேவலமா இருக்கு. உங்க சும்மாலாம் விட்டுட்டுலாம் போமாட்டோம் இதுக்கப்புறம். நான் சொல்றேன், என்னுடைய பசங்க, என்னோட டிரான்ஸ்மென்ஸ், என்னோட கம்யூனிட்டி பீப்பிள்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன். தயவு செய்து இந்த ஜிகே மெமரிஸ் இந்த மாரி ஆளுகள சமூக வலைத்தளங்கள்லலாம் பேச விடாதீங்க. அவங்களலாம் ரிப்போர்ட் பண்ணுங்க. Instagramல ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. இவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம். அவங்க எல்லாருமே அவங்கவங்க மாவட்டத்துல போய் சமூக நலத்துறையில என்னுடைய பாலினத்த அவதூறா பேசியிருக்காங்கன்னு போய் சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுங்க. கண்டிப்பா நானும் போய் கம்ப்ளைண்ட் குடுப்பேன். எவிடன்ஸோட கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்து அந்த எவிடன்ஸோட உங்கள்ட்ட காட்டுறேன். தயவு செய்து எல்லாம் பண்ணுங்க. இந்த மாரி ஆளுங்கள வளரவே விடாதீங்க. ஏன்னா இவங்கலாம் வளர்ந்தா இன்னும் இந்த மாரி நம்மள இன்னும் அடிமட்டமா பேசுவாங்க. அவங்கலாம் சொல்றாங்க, நம்மளுக்கெல்லாம் ஈஸியா வீடு கிடைக்குது. நம்மளுக்கெல்லாம் நல்லா தின்றதுக்கு சோறு கிடைக்குது. நல்லா போட்டுக்க துணி கிடைக்குது. ஆனா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு வாங்கணும்னாலும் எவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்ம தங்குறதுக்கு எவ்வளவு சேஃபான இடம் தேடுறோம்.
அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், இவங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்டா வைக்கிறேன். உங்களுடைய கருத்தை எனக்கு கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. இதுக்கப்புறம் அவங்க மேல என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம லீகலா அட்வொகேட் வச்சு நம்ம அதை மூவ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.